வணக்கம். இன்று 2016 ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும் அந்த வகையில் வீரகேசரி, சுடரொளி, லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரப்பீட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், சர்வதேச கண்காணிப்பில் உள்நாட்டு பொறிமுறை, சர்வதேசம் மேற்கும் பொறிமுறை தேவை என்கிறது அரசாங்கம் என்பதுதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. யுத்த குற்றச்சாட்டு தொடர்பிலான விவகாரத்தில் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் அவர்களின் ஆலோசனைக்கு அமைவான உள்ளக விசாரணை பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும். சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பொறிமுறைகள் அமைக்கப்பட வேண்டிய தேவையுள்ளது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல அபிராம விகாரையில் தீட்டப்பட்ட திட்டங்கள், கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களை நாம் அறிவோம், இனவாதத்தை பரப்ப ஊடகங்கள் துணை போகக்கூடாது என்கிறார் பிரதமர் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அபிராம விகாரையில் இடம்பெற்ற ரகசிய கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் தீட்டப்பட்ட திட்டங்கள் என அனைத்தும் அறிய கிடைத்துள்ளன. வேட்டையாடும் விதத்தில் செயல்படும் ஊடகங்கள் இனவாதத்தை தூண்டிவிட முற்படக்கூடாது. ஊடகங்கள் இந்த இடத்தில் இருந்து செயல்பட வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சபையில் தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டினாலும் உத்தரவு இதுதான், ஞானசார தேரரின் பிணை கோரிக்கையை நிராகரித்த நீதவான் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்தமை, அரசு அதிகாரிகளை திட்டியமை மற்றும் திறந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தி ஞானசார தேரரின் பிணை கோரிக்கை உள்ளடங்கிய இடையீட்டு மனு நிராகரிக்கப்பட்டது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல டெமட்கொட விபத்து, தாய் மகனுக்கு பிணை 2 லட்சம் ரூபாய் கருணை கொடை வழங்க உத்தரவு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. டெமட்கொட பகுதியில் மஞ்சள் கடவையில் பாதி மாறிக்கொண்டிருந்த தாயும் மகளும் காரில் வேகமாக வந்து மோதி உயிரிழக்க செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 15 வயதுடைய சிறுவன் மற்றும் சிறுவனின் தாய் ஆகியோரை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தேசிய கீதத்தை தமிழில் பாடலாம் என்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. சகல அரசு நிகழ்வுகள் மற்றும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் வைபவங்களில் தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய 2 மொழிகளிலும் தேசிய கீதம் இயற்றப்பட வேண்டும் என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல திருமலையில் ரகசிய முகாமில் இருந்து மீட்கப்பட்ட மனித எலும்பு துண்டங்களா, விசாரணையின் பின்னர் மேன்முறையீட்டு மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க தீர்மானம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. திருகோணமலை கடற்படை தளத்தின் வளாகத்தில் உள்ள கன்சைட் எனும் நிலத்தடி ரகசிய தடுப்பு முகாமில் இருந்து மீட்கப்பட்ட 10 எச்சங்களும் மனித எலும்பு துண்டுகளா அல்லது மிருகங்களுடையதா என தற்போது ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளார்கள் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல நீரில் மூழ்கியமையினால் ஏற்பட்ட மூச்சு திணறலை சிறுவன் உயிரிழக்க காரணம், சம்பூர் பாலகனின் பிரேத பரிசோதனையில் தகவல் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. நீரில் மூழ்கியமையினால் ஏற்பட்ட மூச்சு திணறலை சம்பூர் சிறுவன் உயிரிழக்க காரணம் என தெரிய வந்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஜெனீவா சூழ்ச்சியின் உண்மை நிலை ஜனாதிபதி மைத்திரிக்கு புரியவில்லையா, கேள்வி எழுப்புகிறார் பீரிஸ் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. ஜெனீவா தீர்மானத்தில் இலங்கை பங்குதாரராகியுள்ளதன் மூலம் நாட்டுக்கு எதிராக பெரும் சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது. இதன் உண்மை நிலையை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்னும் அறியாமல் உள்ளார் என ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சிகா வைரஸ் காய்ச்சல், அவதானமாக இருங்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாகிறது. சிகா வைரஸ் தொற்று பரவும் நாடுகளுக்கு பயணிக்கும் இலங்கை சுற்றுலா பயணிகளை அவதானத்துடன் செயல்படுமாறு சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஹுசைனை எதிர்க்க அணிதிரளுங்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. யுத்த குற்றங்களை விசாரணை செய்யவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்கிறார். இவரை எதிர்க்க அனைவரும் அணிதிரள வேண்டும் என விமல் வீரவன்ச அழைப்பு விடுத்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இந்திய சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், ஐநா தீர்மானம் சர்ச்சை குறித்து மைத்ரி ரணில் மங்கள பேச்சு, முடிவுக்கு வருமா முரண்பாடு என்ற செய்திதான் இந்திய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தீர்மானத்தை அமல்படுத்துவது குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோர் நேற்று முன்தினம் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சர்வதேச நீதிமன்றத்திற்கு ஒருபொழுதும் உடன்படும் பிரதமர் ரணில் திட்டவட்டம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குற்றச்சாட்டு தொடர்பிலான நீதி விசாரணையை மேற்கொள்வதற்கு சர்வதேச நீதிமன்றம் ஒன்றுக்கு அரசு ஒருபொழுதும் உடன்படவில்லை என பிரதமர் தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தேவை ஏற்படில் சர்வதேச நீதிபதிகளின் உதவி பெறப்படும் அமைச்சர் ராஜித கூறுகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உள்ளக பொறிமுறைக்குள் விசாரணைகள் நடத்தப்படும் என அரசு தெரிவித்தாலும் தேவை ஏற்படின் சர்வதேச நீதிபதிகளின் ஆலோசனைகள், நிதி உதவிகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் பெற்றுக் கொள்ளப்படும் என அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஜெனீவா தீர்மானம் ஜனாதிபதிக்கு விளங்கவில்லை, குற்றம் சாட்டுகிறார் பீரிஸ் என்ற ஒரு செய்தியும், ஐநா தீர்மானம் குறித்து கொள்கையை தெளிவுபடுத்த வேண்டும் இலங்கை அரசு, 144 சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டாக கோரிக்கை என்ற ஒரு செய்தியும் இந்திய சுடரொளி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல சிங்களே பின்னணியில் மஹிந்த குழு என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. நாட்டில் அண்மை காலமாக பரவியுள்ள சிங்களே உள்ளிட்ட இனவாத செயல்பாடுகளின் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது கூட்டணியினரே இருக்கின்றார்கள் என தெரிவிக்கப்படுகிறது
முற்படுகிறது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஞானசார தேரரின் பிணை மனு அடியோடு நிராகரிப்பு என்ற ஒரு செய்தியும், வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களும் தமது கருத்தை தெரிவிக்கலாம், அரசமைப்புக்கான கருத்தறியும் குழு தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அதுபோல காணாமல் போனோர் விவகாரம் ஐநாவில் வலியுறுத்தும் அமெரிக்கா என்ற ஒரு செய்தியும், யாழ் நலன்புரி நிலைய மக்கள் காணிகளை 2 வாரங்களில் அடையாளப்படுத்துக ராணுவத்தினர் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு செயலாளர் பணிப்பு என்ற ஒரு செய்தியும், சட்டம் அனைவருக்கும் சமம், தேரரின் கைதால் நிரூபணம், ஆனால் ஹிருனிகா விடயத்தில் சந்தேகம் என்கிறார் திஸ் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இந்திய சுடரொளி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இந்திய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஞானசார தேரரின் பிணை கோரிய மனு நிராகரிப்பு என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. அதுபோல சரத் பொன்சேகா அமைச்சராகின்றார் என்ற செய்தி கேள்விக்குறியுடன் வெளியாகி இருக்கின்றது. அதுபோல மக்களை தூண்டிவிட வேண்டாம், பிரதமர் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும், அதுபோல எம்பிலிபிட்டிய ஓமாகம சம்பவத்தில் ஊடகவியலாளர் மக்களை தவறாக திசை திருப்புகிறார்கள், அமைச்சர் சாகல ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இந்திய லங்காதீப பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக் கொண்டாலும் ஊடகங்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் கோரிக்கை விடுக்கின்றார் என்ற ஒரு செய்தியும், தகரப்பேணியில் அடைக்கப்பட்ட மீன்களின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கின்றது என்ற ஒரு செய்தியும், சிகா வைரஸ் ஆபத்து இலங்கைக்கு இல்லை, இவ்வாறு சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது என்ற ஒரு செய்தியும், ஞானசார தேரரின் பிணை கோரிய மனு நிராகரிப்பு என்ற ஒரு செய்தியும், மெகா சிட்டி செயல் திட்டம் இன்று கொழும்பில் ஆரம்பிக்கப்படுகின்றது என்ற ஒரு செய்தியும் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.